இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மீனவர்களுக்கு மாத்திரம் இது நடக்கிறது. இதற்கு தீர்வுதான் என்ன? அவர்கள் கரையேற்றுவதையும் இப்பொழுது நாங்கள் அந்த அவர்கள் நிலை கஷ்டப்படுவதையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? சாய்ந்தமருது பிரதேசத்திலே நடுத்துறையிலே ஒரு படகு ஒன்று நீரில் மூழ்கி கொண்டிருப்பதாக நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த மீனவர்களுக்கான இந்த பிரச்சனையினை வெளிக்கொண்டு வரணும் என்ற அந்த அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது அந்த படகினை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சாய்ந்தமருது பிரதேசத்தில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு பெறுமதியான ஒரு ஆழ்கடல் இயந்திர படகு 40 அடி நீளமுள்ள ஆழ்கடல் இயந்திர படகு ஒன்று இப்பொழுது நீரில் மூழ்கி கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பெறுமதி என்பது ஒரு முதலாளியினுடைய அன்றாட வாழ்வாதாரத்திலே இப்பொழுது ஒரு கேள்விக்குறியான நிலை இருக்கிறது. இதற்கு பிரதான காரணம் இப்படியான அசம்பாவிதங்களும் அதே போன்ற அனர்த்தங்களும் இந்த மீனவர்களுக்கு ஏற்படுவது காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, எங்களுடைய பிரதேசத்திலே துறைமுகம் ஒன்று இல்லாத காரணமாகத்தான் இவ்வாறான பல கோடி ரூபாய்க்கு பெறுமதியான நீங்க எஞ்சாலை பார்க்கலாம். பல கோடி ரூபாய் பெறுமதியான இயந்திர படகுகள் ஒரு சிறிய நகரத்திலேயே நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. இதனை அடிக்கடி வந்து பார்த்து கொண்டு போவது என்பதும் ஒரு சிரமமான விடயமாக இருப்பதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக நங்கூரத்திலே கிடந்த படகு இப்பொழுது மூழ்கி கொண்டிருக்கிறது. இந்த படகிலே அவர்களுடைய ஐஸ் மற்றும் இதர உணவுப் பொருட்கள், டீசல் போன்ற எரிபொருட்களை எல்லாம் தயார் செய்துவிட்டு இன்று கடலுக்கு செல்வதற்காக மீனவர்கள் தயாராக காலையிலே இங்கு கடற்கரைக்கு வருகின்ற பொழுதுதான் இந்த அபாயகரமான ஒரு பரிதாபகரமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலை இன்று நேற்று மாத்திரமல்ல, காலாதிகாலமாக இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மீனவர்களுக்கு மாத்திரம் இது நடக்கிறது. இதற்கு தீர்வுதான் என்ன? இதற்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பது கடந்த 10 வருடங்களாக மூடப்பட்டிருக்கின்ற ஒலிவில் துறைமுகம் கடந்த பல அரசாங்கங்கள் இருந்தது. அதனை மக்களை ஏமாற்றி கொண்டு வந்தது மீனவர்களையும். அதே போன்று பொலிவில் மக்கள் இருக்கிறார்கள். அந்த பிரதேசத்தில் அண்டி வாழ்கிற மக்களோடும் இந்த மீனவ சமூகத்தோடும் இணக்கப்பாடுடைய இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொண்டு அந்த ஒலிவில் துறைமுகத்தினை அந்த மக்கள் மீனவ துறைமுகத்துக்கு ஏற்றாப்போல் அதை மீண்டும் அதனை திறந்து கொடுக்கப்படுமாக இருந்தால் இப்படியான அனர்த்தங்களையும் எமது பிரதேசத்தினுடைய மீனவ வளத்தினை கூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் இந்த வீடியோ ஊடாக உங்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மீனவர்கள் அவர்களுடைய முக்கியமான ஒரு சில பொருட்களை அவர்கள் கரையேற்றுவதையும் இப்பொழுது நாங்கள் அந்த அவர்கள் நிலை கஷ்டப்படுவதையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? இந்த மீனவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. வலையெல்லாம் நீங்க அடுத்த மாருசியம் போட்டோ வீடியோ போட்டு கொடுக்கணும். சுணங்கா போட போடணும்.